பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆழிய ஞானம் 63 தியான வாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வாசல் நிகழ்ச்சியில் தக்கலை பீரப்பா அவர்கள் கண்கள் குறித்து கிட்டத்தட்ட 314வது பாடலிலிருந்து ஞான புகழ்ச்சியில் 319 வரை ஒரே ஒரு வரியை மிக அழுத்தமாக அதிலே நமக்கு கூறுகிறார்கள். அது குறித்து நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தளத்தை, தியானவாசல் தளத்தை இதுவரை இந்த தளத்தில் மெம்பர் ஆகாதவர்கள், உறுப்பினர் ஆகாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது போன்ற ஞான செய்திகள் தொடர்ந்து உங்களை அடைய வேண்டுமானால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்ய வேண்டும், விருப்பம் இருந்தால் லைக் செய்ய வேண்டும். அதுதான் முதல் ஒரு விண்ணப்பம். இப்போ அப்பாவின் பாடல் போகிறோம். ஞான புகழ்ச்சியில் 314வது பாடலில் அப்பா சொல்கிறார்கள், அந்த கடைசி அடியில் சிவயோக கண்ணில் படலத்தை நீக்கி உன்னை தேர்வதற்கே சொல்லி, அதாவது அடுத்த பாடலில் சொல்கிறாங்க 315 சொல்கிறாங்க, கண்ணீரு பார்வை படலத்தை நீக்கிடு உன்னை காண்பதற்கே என்கிறார்கள். அடுத்து 316 சொல்கிறார்கள், கண் இரு பார்வை படலத்தை நீக்கி உன்னை காண்பதற்கே என்கிறார்கள். 317 சொல்றார்கள், அகவெளி பார்வை படலத்தை நீக்கிவிடு ஆண்டவனே என்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள் 318 ஆடும் கண்ணாடி படலத்தை நீக்கிடு ஆண்டவனே என்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள் 319 படலத்தை நீக்கிவிடு அல்லாஹ், உன் சித்தம் என் பாக்கியமே என்று மிக அழுத்தமாக ஒரு 6 பாடல்களிலே இந்த வரியை அவர்கள் அழுத்தமாக சொல்கிறார்கள். அப்போ கண்களிலே மிகப்பெரிய விஷயம் இருப்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால தான் நாங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்களில் அப்பா இன்னொரு பாடலில் சொல்கிறாங்கல்ல ஞான புகழ்ச்சியிலே, என் கல்வியிலும் நீ என் கருத்திலும் நீ இரு கண்ணிலும் நீ என்று பாடுறாங்க. அப்போ இதில் ரொம்ப விஷயம் இருக்குங்கனால இந்த ஞான புகழ்ச்சியின் இந்த பாடலுக்கான வரிகளுக்கு நாம் இன்றைக்கு தெளிவான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ ஊசி முனை அளவு துவாரம் ஒன்று நம்ம கண்ணில் இருக்கு. ஊசி முனை ஒரு டாக்டர், சின்ன டாக்டர். அந்த துவாரத்தை அந்த துவாரத்துக்குள்ள ஒரு சின்ன ஒளிவு ஜோதி, அது நெருப்பு, அது அதில் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க முடியுது இல்லையா. இந்த ஒளிக்கு கண்ணுக்கு அந்த புள்ளிக்கு இடையில ஒரு சின்ன ஜவ்வு படலம், அப்பா சொல்கிறாங்களே படலத்தை நீக்கிடுன்னு ஒரு சின்ன படலம், கண்ணாடி படலம் போன்று ஒரு சின்ன ஜவ்வு, மெல்லிசான ஜவ்வு அந்த ஒளிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, அப்படி அடைத்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் ஞானியர்கள் சொல்கிறார்கள், மும்மலத்தை அது உண்டாக்குகிறது. அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறாத வரை நீங்கள் மும்மலத்திலிருந்து தாண்ட முடியாது. மும்மலம் என்றால் என்ன? ஆணவம், அகம்பாவம், அதான் குரோதம், விரோதம், இதெல்லாம் 2வது. 3வது பார்த்தீங்கன்னா மாயை. அது இருப்பதை போன்று மறைந்து விடுகின்ற எல்லாத்தையும் நம்புறது. எது நிச்சயமா இருக்கிறதோ அதை நம்பாம இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு மறைஞ்சு போச்சுன்னா அதுதான் மாயை. ஏன்னா அந்த மாயையை நம்புவதும் மனிதனுக்கு என்ன செய்யுது, மும்மலமாக இருக்கிறது. அந்த மும்மலத்தையும் எப்படி நீக்கி, அந்த படலத்தை நீக்கி இறைவா உன்னை நான் காண வேண்டுமே என்று அப்பா சொல்கிறார்கள் அல்லவா. அந்த மலத்தையும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து ஒரு கழிவு வருது, வேர்வை வருது, சிறுநீர் வருது, மலம் வருது. அதே மாதிரி உணர்வுகளுக்கு இந்த 3 மலம் இருக்கு. என்ன? அகம்பாவம், குரோதம், மாயை. இந்த 3 மாயையும் நமக்கு இறைவனுக்கு இடையில திரையா இருக்கு. இதை உடைக்கிறதுக்கு தான் ஞானியர்கள் நினைச்சாங்க, அல்லாவே என் படலத்தை நீக்க, அல்லாவே உண்மையை விளங்கவை, ஞானத்தை புரியவை என்று திரும்ப கேட்கிறார். இந்த கண்ணிலே மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கிறது. அதை வாய்ப்பு இருந்தால் நான் சொல்ல தகுதியான வரைக்கும் நான் சொல்லுவேன். அதற்கு மேல் பிரிய உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு என்னிடத்திலே அவர்கள் பிரியத்தோடு கேட்கின்ற போது அவர்களுக்கு உரிய முறையில் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குமே, ஆனால் நான் அவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ கண்ணில் பாருங்க, கண்ணில் 5 வகையான பஞ்சபூதங்களும் தத்துவங்களும் இருக்குது. அது எப்படி இருக்குது? நிலம், அதுதான் அந்த சதை பகுதி, கண்ணில் இருக்கு இல்லையா சதை, அது நிலம். ஏன்னா
அடுத்து பார்த்தீங்கன்னா நீர். கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் எப்பவும் நீரில் தான் இருக்கும். கண்ணீர் எல்லாம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். நீர் தத்துவமானது இருந்துக்கிட்டே இருக்கணும். நீர் பிடிப்பு இருக்கணும் கண்ணில், இல்லைன்னா கண் வெட்டாயிடும். அப்போ இறைவன் அதை எப்பவும் நீர்மயமாக வைத்திருக்கிறான். கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, அப்போ அது நீர் தத்துவம். அடுத்து நெருப்பு தத்துவம், அதான் ஜோதி. உள்ளுக்குள்ள ஒரு ஜோதி இருக்குது, ஒளிவு இருக்குது இல்லையா? அந்த படலத்துக்கு உள்ள ஒரு மைனூட்டான ஒளிவு இருந்தது. அந்த ஒளிவு தான் நமக்கு என்ன செய்யுது, காட்சிகளை எல்லாம் அதில் போய் பிரதிபலித்து பிம்பம் பண்ணி நமக்கு இது பொருட்களை நமக்கு காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று. காற்று இருந்தால் தானே கண்ணு மூவ் ஆக முடியும். இப்போ ஒரு இடத்துல நெருப்பு இருக்கணும்னா காற்று இருக்கணும்ல, அப்போ அந்த ஒளிவு இருக்கணும்னா காற்று இருக்கணும். அப்போ காற்று இருக்க போய் தான் அந்த கண்கள் என்ன செய்யுது, அப்படி மூவ் ஆகுது பாருங்க. அப்போ காற்று தேவை. ஆகாயம் அஞ்சாவது. இந்த ஆகாயம்னா என்ன தெரியுமா? அந்த ஐபால் சொல்றாங்கல்ல, கண் பாவை. அந்த கண் பாவை மைன்யூட்டான ஒரு 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 உயரத்துல அப்படி கோள்கள் மாதிரி ஆகாயத்துல கோள்கள் சுழற மாதிரி சுழண்டுகிட்டு இருக்கு. இந்த ஐபால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. இறைவன் ஒருவன் தான் என்பதற்கு இந்த மனிதர்களை இந்த ஒரு ஐபால் ஒற்றுமைப்படுத்தி வைக்கிறது. மதம் கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, கலர் கடந்து எல்லோருக்கும் ஐபால் ஒண்ணுதான். அதனாலதான் அந்த ஐபாலை எடுத்து இன்னொரு ஐபால்குள்ள என்ன செய்ய முடியும், ஒரு மனிதனுக்கு கண்ணை பொருத்த முடியும். ஒரே சைஸு, மாற்றமே இல்லை என்பதால் அதை பொருத்த முடியும். இப்ப அந்த 5 பஞ்ச பூதங்களும் தமிழர்கள் ஒவ்வொரு பேர் கொடுத்தாங்க. நிலத்துக்கு நா என்றும், நீருக்கு மா என்றும், நெருப்புக்கு சி என்றும், காற்றுக்கு வா என்றும், ஆகாயத்துக்கு யா என்றும் கொடுத்தார்கள். அப்போ இதுதான் என்னது, நமச்சிவாயா என்று தமிழர்கள் கண்டறிந்து சொன்ன உண்மை. இது எந்த மதத்துக்கும் உட்பட்டதல்ல. இந்த பஞ்சபூத தத்துவங்களை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக ஆதியிலே தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு 5 சொற்களை கொண்டு அவர்கள் விளக்க வந்தது. அதாவது இது அரபியிலே அல்ஹம்து என்பார்கள். அந்த அல்ஹம்துக்குள்ள அப்பா பிஸ்மில் குரத்தில் அதுக்குள்ள விளக்க சொல்றார்கள். அதுக்கு வாய்ப்பு வரும்போது இந்த 5 பஞ்சபூதத்தும் அல்ஹம்துக்குள் எப்படி அடங்கி இருக்கிறது என்பதை பிஸ்மில் குரத்திலே அப்பா விளக்குகிறார்கள். அது அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த 5 தத்துவங்களும் கண்ணுக்குள்ள இருக்குது. அதுதான் இப்போ கண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வலது கண் சூரியன் சொல்லுவாங்க, இடது கண் சந்திரன். அது மாதிரி வலது மூச்சு சூரியன், இடது மூச்சு சந்திரன். அதாவது ஒன்று சூடு ஒன்று குளிர்ச்சி, ரெண்டும் சேர்ந்து ஓடனா சூடும் குளிர்ச்சியும் சேர்ந்து ஓடும்போது சுழிமுனை. அதாவது வலது நாசி இடது நாசி சுழிமுனை ரெண்டுலேயும் ஓடனா. இப்போ இந்த இந்த 8, அதாவது இந்த வலது கண்ணுக்கு ஆ என்று தமிழர்கள் சொல்கிறார்கள். ஆ என்றால் 8. தமிழ்ல ஆ கூடுனா 8 ரூபா கூடுன்னு அர்த்தம், பூ கூடுனா 2 ரூபா கூடுன்னு அர்த்தம். அப்போ இங்க வலது கண் 8, இடது கண் 2. அப்போ 2ஐயும் சேர்த்தா 8 2 10. 10 ஆச்சா? இறைவன் 10 முக்கியமான நாடிகளை கொண்டு மனிதனை இயக்குகிறான். 10 தசவாயுகளை கொண்டு மனிதனை இயக்குகிறான். தொப்புளிலே கிராஸ் ஆகிற அந்த நாடிகள் நம்மளோட நெற்றி பொட்டிலே ஒன்று சேர்க்கிறது. அதுதான் ரகசியம். இந்த இடத்த அப்போ 8 இந்த 2 10 ஆச்சா? அப்போ அந்த 10 அதை தமிழர்கள் இந்த இடத்த சிற்சபை என்றார்கள். இது முக்கியமான இடம். அப்போ அரபியில இதுக்கு காபா கௌசைனி, ஒன்று சேர்கிற இடம். நினைவுகள் அந்த இடத்துல போய் ஒன்று சேர்த்துட்டோம்னா மிகப்பெரிய ஞான வெளிச்சம் ஏற்படும். அப்போ அந்த 8 2 10ங்கிற இடத்துல என்ன செய்யணும், நம்முடைய நினைவுகளை ஊன்றி அதை எப்படி அந்த ஜவ்வை கண்ணில் இருக்கும் அந்த புள்ளியில் இருக்கும் இந்த படலத்தை, கண் படலத்தை நீக்குவது எப்படி என்பது அதற்கு சில பயிற்சி முறைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புள்ளவர்கள் நேரில் வரும்போது அதற்கான அதற்கு அவர்களுக்குரிய அந்த ஒரு விளக்கத்தை நாம் தந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இது எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி இயங்கக்கூடிய தளம், எல்லா மக்களுக்காகவும் இயங்கக்கூடிய தளம். அதனால இதை கேட்கக்கூடிய அன்பர்கள் யாருக்கெல்லாம் இதை கடத்தி செல்ல முடியுமோ அவருக்கிடம் கடத்தி செல்லுங்கள். யாரெல்லாம் இதுவரைக்கும் ஷேர் பண்ணாமல், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் இதில் உடனே உறுப்பினராக மாறுங்கள். நீங்கள் முடிந்தால் லைக் கொடுங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடப்பதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசாத மந்திரம் இருக்குது ஞானிகள் மத்தியில, பேசாத மந்திரம். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஞான தீட்சை பெற்றவர்களிடம் அதை நாம் கற்று அதை உரு போடும் போதுதான் இந்த படலத்தையும் நம்முடைய நெற்றி பொட்டில இருக்கக்கூடிய திரையையும் நீக்க முடியும். அப்படி நீக்கும் போது மும்மலமும் கடைந்து போய்விடும். மும்மலம்னா என்ன? ஆணவம், குரோதம், மாயை.
3 விளங்கிட்டா அவன் உண்மை விளங்கிறேன். அப்ப உண்மை விளங்கிட்டா அவனுக்கு வேறுபாடு கிடையாது. இந்த மதம் அந்த மதம், அந்த மொழி இந்த மொழி, ஒரே சண்டை சச்சரவு. உலகத்துல ஞானத்தால் நாம் ஒன்றுபடுகின்ற பொழுது இந்த உலகத்தை சொர்க்க பூமியாக மாற்ற முடியும் என்பதுதான் ஞானியர்களுடைய கொள்கை. எனவே அந்த ஒரு இலக்கை அடையாளமாக கொண்டு நம் தளம் இயங்குவதால் நீங்கள் தொடர்ந்து இதற்கு உங்களுடைய உறுதுணையை தாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அப்பா ஒரு இடத்துல சொல்றாங்க, இது எப்படிப்பட்ட விஷயம் சொன்னா, பிஸ்மில் குரத்துல சொல்றாங்க, அறிவுக்குள்ளே அறிவான அறிவை அறிவீரே, அறிவுக்குள்ளே அறிவான அறிவை அறிவீரே, பராபர தண்ணிலே பஞ்சவர்ணமாகி. அப்படி பிஸ்மில் சொன்னா, பஞ்சவர்ணம் என்னது? 5 பஞ்சபூதம், அதைத்தான் சொல்ல வர்றாங்க. இப்படி அப்பா பிஸ்மில் குலத்தில் ஏராளமான ஞான நாசியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் தொடர்ந்து நாம் பேச இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று கூறி நான் இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் நண்பர் மு. முஹம்மது சலாஹுத்தீன் எல்லை ஏர்வாடி. அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.